யாருமே சாப்பிடாத டேஸ்ட்ல கருணக்கிழங்கு காரக்குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நான் இன்னைக்கு ஒரு 5 கிட்ட கருணக்கிழங்கு போட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி, உப்பு, புளி, மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் போட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டுறேன். அடுத்ததா கடாயில எண்ணெய், சோம்பு, வெந்தயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம், தக்காளி, உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வதக்கி விட்டுட்டு இதுல இருந்து ஒரு 1/4 பாகம் மட்டும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அது கூடவே தேங்காய், சீரகம், மிளகு இதையும் போட்டு நல்ல பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மீதமுள்ள கிரேவியில மிளகாய் தூள், மல்லித்தூள், ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சிருந்தேன் அதையும் இதுல போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல இருந்து நல்ல கொதி எழும்பி வந்த பிறகு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற வெங்காயம், தக்காளி, தேங்காய் பேஸ்ட் எடுத்து இதுல போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வேக வச்சிருக்கிற கருணக்கிழங்க தோல் உரிச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட மூடி வச்சுட்டு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்ல நல்ல கமகமன்னு கருணக்கிழங்கு காரக்குழம்பு ரெடி. இந்த டேஸ்ட்ல நீங்க சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்க. இந்த வீடியோட ஃபுல் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க.